திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலை தற்போது சிந்தித்து வருகிறோம். பாராயண முறையில் அல்லாமல் சிந்தித்தல் முறையில் நாம் ஒவ்வொரு பாடலையும் கவனித்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவதற்கு முன்பதாக 12 திருமுறை ஆசிரியர் துதி, திருக்கதவம் அடைதல், திருக்கோயில் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு முறையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு உண்டான 12 திருமுறை ஆசிரியர் துதி. திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தர் நாவரச சுந்தரர் திருவாதவூரர் மற்றை திருஞான சம்பந்தர் நாவரசர் சுந்தரர் திருவாதவூரர் மற்றை திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூரர் தெல்லு பூந்துருத்தி நம்பி வருஞான கண்டராதித்தர் வேராட்டடிகள் வாய்ந்த திருவாலி அமுதர் மருவு புருடோத்தமர் சேதிராயர் மூவர் மண்ணு திரு ஆலவாயர் ஒரு காரைக்காலம் மையடிகள் சேரமான் ஒளிர்கீரர் கல்லாடனார் உன் கபிலர் பரணர் மெய்யுணர் இளம் பெருமானோடு ஓங்கும் அதிரா அடிகளார் திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பியாண்டார் நம்பி சேக்கிழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். திருக்கதவும் திறத்தல். வாங்க தேவி அம்மா. திருச்சிற்றம்பலம். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமால் உற்ற பின்னை நீர் அம்மா அழங்கி அரற்றாதே திருமாமணி திருக்கதவும் திறந்த போது சிவபுரத்து திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தாவோமே. நன்றிங்கய்யா. வாங்க திருப்பள்ளி எழுச்சி பாடுங்க ஐயா குமாரையா. திருச்சிற்றம்பலம். போற்றி என் வாழ் முதல் ஆகிய பொருளே உலர்ந்ததோர் பூங்கலர்க்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றி நின் திருமுகத்து எமக்கருள் மலரும்
எழில் நகை கொண்டு நின் திருவடி தோழுகோம். சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறை ஊரை சிவபெருமானே. ஏற்றுயர் கொடி உடையாய் என்னை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. நன்றிங்க பெருமானே. திருச்சிற்றம்பலம். காந்திமதி அம்மா, திருக்கதவம் அடைதல் இருக்குல்ல, கோயில் அடைதல் படிக்க முடியுமா? படிக்கிறேங்க ஐயா. படிங்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருகு தனி கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருட்சமய முதல் தெய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் இரண்டெனவும் புவனம் உய்ய இருக்கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றால் தன் திரு அருளும் எனவும் கூடி தெருக்கலை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. தெருக்கலை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. நன்றிங்க ஐயா. அற்புதம் அற்புதம். நன்றிமா சிவபெருமான். சிவசிவா. திருச்சிற்றம்பலம். தென்னாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. எம்பெருமானுடைய திருவருள் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலை நாம் சிந்தித்து வருகிறோம். ஆரம்பத்தில் பாராயண முறையில் ஆரம்பித்தாலும் தற்போது ஒவ்வொரு பாடலும் ஒரு வருடத்திற்கு ஒரு முறை எழுதப்பட்டது என்கிற கருத்தில் கொண்டு அது அவ்வாறு பாராயண முறையில் கடந்து செல்வதை விடுத்து கொஞ்சம் ஆழமாக ஒவ்வொரு பாடலையும் சிந்தித்து செல்லலாம் என்கிற காரணத்துக்காக இந்த பாராயண முறையை சிந்தித்தல் முறையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில இன்றைக்கு 3ஆம் தந்திரம், திருமந்திரத்திலே 3ஆம் தந்திரத்தில் இயமம், நியமம், ஆசனம், பிரணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி என்கிற வரிசையிலே தியானம் என்கிற தலைப்பின் கீழே கடைசி பாடலாக 19வது பாடலில் நாம் நிற்கின்றோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். பாடல் பாடுவதற்கு முன்பதாக ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணிந்த பிரானடி போற்றி, வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாதபூர திருத்தால் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். இந்த இயமம், நியமம், ஆசனம், பிரணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி என்கிற இந்த வரிசை ஒரு படிநிலை. ஒரு உயிர் முதலில் சிவபெருமானை தெரிந்து கொள்வது, படைத்தவன் ஒருவன் உள்ளான் என்பது, படைத்து காத்து அடித்து மறைத்து அருளக்கூடியவன் ஒருவன் இருக்கிறான் என்பது நம்பக்கூடிய பக்குவத்து வருகிறது. அதாவது நாத்திகத்திலிருந்து ஆத்திகத்திற்கு வருகிறது. அப்படி பக்குவப்பட்ட உயிர் முழுமுதற் கடவுள் சிவபெருமான் தான், அந்த சிவபெருமான் தான் எல்லா விதமான தெய்வங்களுக்கும் மூலமாக இருக்கின்றார் என்ற அறிவு பெற்ற பிறகு பணிவும் பக்தியும் ஏற்பட்டு முதலில் சமயத்துக்கு வருகிறது. அந்த உயிர் பக்குவப்படுவதற்கு பேர் சமயம் என்று பெயர், சமைதல் என்று பெயர். ஐயோ, சைவ சமயத்திற்கு உள்ளே வரும்போது பக்குவப்பட்ட உயிர்கள் முதல் சைவ சமயத்திற்கு வருகிறார்கள். அப்படி பக்குவப்பட்டு வந்த உயிர்களுக்கு ருத்ராட்சம், திருநீரு, 5 எழுத்து, இது முதல் முத்திரையாக 3 முத்திரைகள் இருக்கும்.
இந்த 3 முத்திரையும் வந்து எதுக்குன்னா, இயமம்ன்ற ஒண்ண கடைப்பிடிக்கிறதுக்கு. முதல்ல வந்து நம்ம உள்ள நுழையிறோம். திருநீற்றினுடைய நெறிக்கு வரோம். ஒருத்தர் வந்து திருநீறு பூசிட்டு வராரு. ரொம்ப தேஜஸா இருக்கிறாரு. ஏன் நம்ம பூசக்கூடாதுன்ற எண்ணம் உள்ள வந்துருச்சுன்னா, சாமி உள்ள வந்துட்டாருன்னு அர்த்தம். உங்கள மீறி திருநீற்று மேல ஒரு விருப்பம் ஏற்படுது. நெஞ்சார நான் பூசிக்கிறேன் அப்படின்ற ஒரு சாமி வந்து பிடிகொண்டுட்டாருன்னு அர்த்தம். நெற்றியில நீங்க பூசுறதுக்கு பால் மாறுனீங்கன்னா, கூச்சப்பட்டீங்கன்னா போச்சு. நீங்க இன்னும் நெறிக்கு வரலன்னு அர்த்தம். அத பூசும்போதே ஆனந்தமா எடுத்து பூசுறீங்கன்னா, சாமி அப்படியே ஏகாந்தமா வந்து உட்கார்ந்துட்டாருன்னு அர்த்தம். ஏகாந்தமா வந்து உட்கார்ந்துட்டாருன்னு அர்த்தம். அதான் திருநீற்று நெறி. அப்ப ருத்ராட்சம் போடுறதுக்கு பயப்படாம, ருத்ராட்சம் போட்டுட்டீங்கன்னா, சாமி உள்ள வந்து ஸ்ட்ராங்கா வந்து உட்கார்ந்துட்டாரு. ஏன்னா கவசம் அது. பார்த்தாலே பயப்படுவாங்க. பார்வை தப்பா இருக்காது. நம்ம ஆபீஸ் போற அம்மாமாருங்கலாம் இப்ப அந்த நோக்கமே தப்பா இருக்காது. அது ட்ரெயின்ல போங்க, பஸ்ல போங்க, நம்ம கழுத்துல இருக்கிறதுனாலே, ஆஹா! சாமி இருக்கிறாரு அப்பா. இது எப்படி நம்ம வேற மாரி பார்க்க முடியாது போல இந்த லேடிய. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இல்லன்னா வேற மாரி போகும் புத்தி. கீழ இருந்து மேல வரலும் புத்தி வேற மாரி தான் பார்க்கும். ஆமா. எனக்கு அம்மா சொன்னாங்க திருவண்ணாமலையில. ஐயா, ருத்ராட்சம் போட்டது பிறகு என்ன எப்படி பார்க்கறாங்கன்றது நான் சொல்லட்டுமான்னு சொன்னாங்க. அப்பதான் எனக்கு சொன்னாங்க. ருத்ராட்சம் போடுறதுக்கு முன்னாடி என்ன பார்த்த பார்வை வேற. ருத்ராட்சம் போட்ட பிறகு என்ன பார்த்த பார்வை வேற. அப்போ இந்த 3 கவசம் முதல்ல முக்கியம். திருநீர் முக்கியம். ருத்ராட்சம் முக்கியம். 5 எழுத்து முக்கியம். நம்மள போறோம்னா அந்த சிவன் அப்பாவுடைய புள்ளன்னு நீங்க சொல்லணும்ல. இது 3 இல்லன்னா எப்படி நீங்க அப்பாவோட புள்ளன்னு சொல்லிக்க முடியும்? அப்ப இந்த 3ம் பண்ணணும்னா ஏமம் வரணும். ஏமம்னா ஒழுக்கம். ஒரு ஒழுக்கத்துக்கு ஒரு சீருக்கு வரீங்க. ஒரு சீருக்கு வரீங்கன்னா முதல்ல இறைவன தெரிஞ்சுக்கிறீங்க. அப்பாவ பத்தி தெரிஞ்சுக்க, சிவபெருமான பத்தி தெரிஞ்சுக்கிறீங்க. அதுக்கு முன்னாடி பல கடவுள கும்பிட்டுருப்பீங்க. குல தெய்வம் எல்லாத்தையும் கும்பிட்டுருப்பீங்க. அது பழசு. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். யார கும்பிட்டாலும் துக்கம் தான். இறைவன சிவபெருமான தவிர மத்தவங்க யார கும்பிட்டாலும் துக்கம் தான். இருள் தான். ஒரு வருத்தத்துல தான் முடியும். ஏன்னா சாமி அங்க இல்ல. சாமி வந்து இன்னொரு பொருளா தான் வந்து இது பண்ணுவார். ஆனா மூலப்பொருள் சிவபெருமான் தான். சாமி மட்டும் தான் மங்களத்தை கொடுக்க முடியும், விடுதலை கொடுக்க முடியும். உடம்புல இருந்து விடுதலை கொடுப்பாரு. மனசுல இருந்து விடுதலை கொடுப்பாரு. அதுக்கப்புறம் உயிர்ல இருந்து விடுதலை கொடுப்பாரு. அப்புறம் ஆத்ம ஆனந்தம் தருவார். ஆத்ம விடுதலை கொடுப்பார். உயிர் பசிக்குன்னு இருக்கும். இதுதான் அந்த ரகசியம். அப்போ அப்போ முதல் நெறிக்கு வரணும்னா இந்த 3 முத்திரை ரொம்ப அவசியம். சரி, இந்த நெறிக்கு வந்து நம்மள சுத்தப்படுத்திக்கிறேன்ல, அதுதான் இயமம். அல்லது நீக்கி நல்லது நம்ம கடைபிடிப்போம். இயமம். இந்த படிநிலையை பாஸ் பண்ண பிறகுதான் நியமம். என்னன்னா, சரி இத டெய்லி செய்யலாமே. ருத்ராட்சம் போட்டுன்னு போனா நம்மள எல்லாம் மதிக்கிறாங்களே. அப்ப டெய்லி செய்யலாமே. அப்போ நம்மளுக்கு மரியாதை கிடைக்குது முதல்ல. எதுக்கு? ருத்ராட்சம் போட்டோம்னா. அப்போ திருநீர் பூசினோம்னா 5 எழுத்து. ஒரு பெரிய ஒரு 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 பெரிய பதவி. சாமியோட புள்ள நீங்க. சாமியோட பொண்ணு. ஈசன் மகள் நீங்க. ஈசனுடைய மகள். அவ்வளவுதான். எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்பா பொண்ணு. நான் அப்பா பொண்ணு. அவ்வளவுதான். முடிஞ்சு போச்சு. எங்க போனாலும் தைரியம். எங்க போனாலும் தைரியம். எந்த இடத்துல போனாலும் தைரியம். எப்போ வரும்? சாமிய முழுசா சாமி சிவபெருமான எடுத்து ருத்ராட்சம் எடுத்து திருநீர் பூசி என் உடம்பு பொருள் ஆவி எல்லாம் நான் உனக்கு கொடுத்துறேன். இதுக்கப்புறம் எவனும் சிவனை தவிர எவனுக்கும் பயப்பட மாட்டேன். முடிவெடுத்துடும். சிவனை தவிர வேற எவனுக்கும் பயப்பட மாட்டேன். இந்த முடிவு எடுத்தவங்கள ஒண்ணும் பண்ண முடியாது. யாராலும் அசைக்க முடியாது. அதான் ஏமம். ஒரு வைராக்கியத்தை வந்துட்டீங்க. இந்த ஏமம்ன்றது வந்துட்ட பிறகு அதை நீ தொடர்ந்து கடைபிடிக்கணும். தொடர்ந்து கடைபிடிக்கணும். அதான் நியமம். இந்த இதுல நியமத்துல பாஸ் பண்ண பிறகு நியமத்துல வருங்க. அப்பதான் சோதனை வரும். ருத்ராட்சத்தை கழட்ட சொல்லி போராடுவாங்க. திருநீர் பூசாதன்னு சொல்லுவாங்க. சுடுகாட்டு கடவுளை ஏன் இது மாதிரி பண்றேன்னு சொல்லுவாங்க. ஐயோ அதெல்லாம் ஆபத்தானதுன்னு சொல்லுவாங்க. முதல்ல வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லுவாங்க. இது எல்லாம் வரும். அப்போ ஒரு விஷயத்த கடைபிடிக்கணும் நம்ம. ஏன்னா துர்சக்தி உள்ள நுழையறதுக்கு என்ன காரணம்? ருத்ராட்சம் இல்லைன்னா துர்சக்தி உள்ள வந்துடும். யமனே வந்து கை கட்டி நிப்பான். எடுக்கலாமா வேணாவா? ஏன்னா ருத்ராட்சம் போட்டிருக்காங்களே. நீங்க எல்லாரும் போட்டுக்கிறாங்க. என்னத்துக்கு போட்டுக்கிறாங்கன்னு தெரியல. ஆனா ஏன் போடுறோம் எதுக்கு போடுறோம் தெரியாம போட்டுக்கிறாங்க. அது சாமி தான் வந்திருக்காரு நம்ம அப்படின்னு நினைச்சு போட்டுக்கணும். இது அந்த ஏமம். அப்ப ஏமத்துல பாஸ் பண்ணோன்னு நியமம். அப்ப அதை தொடர்ந்து கடைபிடிக்கணும். ஒரு ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும்ல.
சாமிக்கு பூ உண்டு, நீர் உண்டு. ஆமா. சாமி படத்துக்காவது பூ, நீரை வச்சுட்டு நம்ம வேலைக்கு கிளம்பணும். அவ்வளவுதான். யாவருக்குமா இறைவருக்கு ஒரு பச்சை இலை. ஒரு இலையை பறிச்சு வச்சு நல்ல இலைய பச்சை இலையை பறிச்சுன்னு வந்து வச்சிடணும். அது வேப்பிலையா இருக்கட்டும், ஏதாவது ஒரு இலை நல்லா பச்சைன்னு இருக்கணும். எடுத்து வந்து சாமி கிட்ட வில்வ இலை ஏதோ ஒண்ணு வச்சுட்டு தண்ணி இறைச்சிடணும். சாமி கிட்ட இறைச்சிட்டு நெய்வேத்தியமா தண்ணி இலையும் நீரையும், பூ உண்டு நீர் உண்டு. இல்லைன்னா பூ பறிச்சுன்னு வந்து வச்சிடணும். அவ்வளவுதான். பூ, இலை, தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க எங்க வேணா கிளம்புங்க. அதுக்கப்புறம் சாப்பாடு சாப்பிடுங்க. ஒரு ஏமம் ஒரு நியமம் தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒழுக்கம் உங்களை வந்து வேற ஒரு அடுத்த நிலைக்கு கொண்டு போகும். அடுத்த நிலைக்கு கொண்டு போகும். அப்ப ஏமத்துல பாஸ் பண்ணிட்டீங்க. அப்புறம் நியமத்துக்கு வரீங்க. அந்த ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கிறீங்க. அல்லதெல்லாம் நிக்கிறீங்க. அல்லது என்னன்னு காலையில கூட சொன்னேன். இன்னைக்கு இந்த காலையில நிகழ்ச்சி பதிவு செய்யாதனால இந்த நிகழ்ச்சி. அதை அப்படியே சொல்லிடுறேன். பீடி, சிகரெட், அபினு, பாக்கு, புயல, தண்ணி, கஞ்சா, போதை ஊசி, அடிக்ட் ஆகக்கூடிய விஷயங்கள், அது உணவு, எதுவா இருந்தாலும் சரி, நம்மளை அடிமையாக்குற எந்த ஒரு செயலையும் நம்ம அடிமையாகக்கூடாது. குறிப்பா பஞ்சமா பாதகம் செய்யக்கூடாது. பஞ்சமா பாதகம் செய்யலைன்னா ஈஸ்வரன் நீங்க தொடலாம். ஒரு லிங்கத்துக்கு நீங்க பூஜை பண்றீங்கன்னா நீங்க பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. ஒரு லிங்கத்தை தொடர்றதுக்கு என்னென்ன தகுதி வேணும்? சிவபெருமானை தொட்டு நான் பூஜை பண்ணணும்னு எனக்கு ஆசையா இருக்குங்க ஐயா, நான் என்ன பண்ணணும்? அவ்வளவுதான் செய்தி. ஸ்படிக லிங்கத்துக்கு பண்ணி ஒண்ணுமே இல்லை. அன்பு இருக்கணும். அடிப்படையில சாமி மேல அன்பு இருக்கணும். அன்பு இருந்தா தான் சாமி வந்து மன்னிப்பாரு. நம்ம குற்றங்களையே குணமா எடுத்துக்குவாராம். நான் என்ன குற்றம் செஞ்சிருந்தாலும் சாமி குணமா எடுத்துக்குவாராம். அது குழந்தை அப்படிதான். என் குழந்தை மீறி வர்றதுக்கு நான் அதை காமிச்சு கொடுத்தேன். பட்டுட்டு வரட்டும் அவ்வளவுதான். வாரி அணைச்சுக்குவாரு சாமி. மருந்தா அவர் இல்ல. தீரா நோய் தீர்த்தருள வல்லான் தன்னை திரிபுரங்கள் தீயழ தின்சிலகை கொண்ட போரானை புல்லிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்றனால் போக்கினேனே. அப்போ ஏமம் நியமத்தை கடைபிடிக்கிறீங்க. அந்த அல்லதெல்லாம் நீக்கிறீங்க. உடம்புக்கு எதாவது ஆபத்து தரக்கூடிய எல்லா விஷயத்தையும் நீக்கிட்டீங்கன்னா அந்த சுத்தமான 3 பொருளை பிடிச்சிங்க. ருத்ராட்சம், கண்டிகை. கண்டிகைன்றது ஒரு ருத்ராட்சம் ஒண்ணுதான். திருநீரு, கண்டிகை, 5 எழுத்து கவசம், ஒழுக்கம். இந்த ஒழுக்கம் இல்லாதவங்க நியமத்துக்கு வர முடியாது. சாமி தொட முடியாது. அப்ப எப்படின்னா பஞ்சமா பாதகம் செய்யறவங்க கொலை செய்யறதுன்னா கொலை பண்ண உயிரை சாப்பிடுறது. அதாவது வெட்டு குத்து சாப்பாடு. நாக்கு எச்சு ஊறுது இல்லையா? நம்ம மனுஷங்கறி கூட வெட்டு குத்து போட்டு நல்லா தொடக்கறி எடுத்து நல்லா மசாலா போட்டா அதுவும் நல்லா இருக்கும். ஆச்சி மசாலா எந்த மசாலா போட்டு எதை சமைச்சாங்க அது கணக்கே தெரியும். இப்ப காக்கா கறி வைக்கிறான்ல, பத்தாக்குறைக்கு பூனை கறி வைக்கிறான். பத்தல எதையோ அடிச்சு எதையோ போட்டு பணமாக்குறான். என்ன மெட்ராஸ்ல அவன் என்ன கறி தான் போறான்னு தெரியுது. ஆனா நாக்குக்கு அடிமையாயிடுச்சுங்க ஜனங்க. ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு ஏதோ ஒரு கறி பாவம் நொந்து நூலா இப்ப எல்லாம் போய் சாப்பிட்டு என்ன அது எதான் சாப்பிடுறோம், என்ன சாப்பிடுறோம் புத்தியே கிடையாது. அவ்வளவுதான். ஆக மொத்தம் அது அந்த கறி நினைச்சு சாப்பிட்டு இருக்கோம். அதுல காக்கா இருக்குதா, நரி இருக்குதா, நாய் இருக்குதா, நாய் கூட அடிச்சு போட்டாலும் போடுவாங்க தெரியாது. ஆக மொத்தம் சதை வேணும். அந்த சதை மேல உள்ள பிடிப்பு, அதான் மிருக குணம். அந்த மிருகம் போய் மனிதன் வந்துருச்சுன்னா உனக்கு எச்சு ஊறாது, இறக்கம் தான் வரும். ஐயோ நம்ம காலில் பாலமா புண்ணு வந்துருச்சு, சீடு பிடிச்சிங்குது, எப்படி இருக்கும்? அந்த பாலத்தை பார்த்தோம்னா அப்படியே சிகப்பா இருக்கும். ஐயோ சாமி, அதே மாதிரிதான் கறி தொங்கின்னு இருக்கும் பாலமா. நம்ம சதையில பாலம் வந்தா மட்டும் நம்ம அது ஐயோ டீச்சர் போடணும், அது போடணும், கட்டுங்க ரத்தம், ஐயோ கோபால்ன்றல ரத்தம் வருது கோபால், கட்டுங்க கோபால்ன்ற மாதிரி. நம்மளுக்கு வந்தா ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னின்ற மாதிரி. அப்ப நம்மளுக்கு வர்றதுதான் எல்லாத்துக்கும். அப்ப பிடிச்சி அதை கட்டி அதை பிடிச்சி பண்ணி ரொம்ப அந்த புண்ணு என்ன பண்றீங்க, காப்பாத்துறீங்களா? புண்ணு அத புண்புலால் யாக்கைன்றாங்களே. புலைன்னா சதை, புலையர்னா சதையை தின்றவன். புலையர் குலம்னா சதைய மாமிசம் சாப்பிடுற குலம். மாமிசத்தை சாப்பிடுறது குலம் பேரு மாட்டுக்கறியில இருந்து ஆட்டுக்கறியில இருந்து. கோழி கறி சாப்பிட்டாலும் அது கறி தான். மாட்டுக்கறி சாப்பிட்டாலும் கறி. ஆக மொத்தம் உயிர் அடிச்சு சாப்பிட்டா கறி தான். ஆக மொத்தம் மாமிசம். ஊன் உண்பானை எங்கனும் ஆளும் அருள். இப்படி இன்னொரு சதையை எடுத்து சாப்பிடறவங்கிட்ட எப்படி அருள் வந்து நிக்கும் அப்படின்னு தான் வள்ளுவர் சொல்றாரு. அப்போ அந்த மாட்டுக்கறி சாப்பிடுறதெல்லாம் கோழி. அப்ப நம்ம சதையை நம்ம தொடைய எடுத்து சமையல் பண்ணுங்க. ஒரு கண்ட சதையை லைட்டா அறுத்து அப்படி பீஸ் போட்டு அப்படியே அறுத்து கொடுங்க. எப்படி இருக்கும்? மசாலா எல்லாம் போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? உப்பு புளி காரம் போட்டா எல்லாமே நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும், நச்சுன்னு இருக்கும்.
ஆக மொத்தம் சதை வேணும் உனக்கு. ஆட்டை கட்சி மாட்டை கட்சி அப்புறம் என்னதை கடிப்பான்? பாருங்க வருங்காலத்துல என்ன நடக்குது பாருங்க. நீங்க ஒன்னா பாருங்க, அந்த சதை வெறி என்ன பண்ணும்? எலும்பு தின்ற வெறி இருக்குல்ல, அது ஒரு இடத்துல போய் நிக்கும் பாருங்க. ஆடு கடிச்சு, மாட்டை கடிச்சு, கோழி கடிச்சு, ஆட்டை கடிச்சு, காக்கா கடிச்சு, அதை கடிச்சு, இதை கடிச்சு, கடைசியில நல்ல கொழுத்த ஆம்பளைய பொம்பளைய போட்டு போட்டு தள்ளி அதை கூட தின்னாலும் தின்றுவாங்க. எழுதி வச்சுங்க, எழுதி வச்சுங்க. இப்ப நான் சொல்றது அப்படியே எழுதி வச்சுங்க. வருங்காலத்துல அந்த சதை மேல இருக்க தீனி வெறி இருக்குல்ல, அந்த வெறி கடிச்சு தின்ற வெறி இருக்குல்ல, அந்த வெறி என்ன ஆகும்னா மிருகம் மிருகம் அது. அது எங்க போய் முடியும் தெரியாது. அது பழமொழி நல்ல பழி. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில மனுஷனை கடிக்குன்னு சொன்னாங்கல்ல, அது அப்படிதான். அப்போ இது இருந்தா ஈமத்துக்குள்ளே நுழைய முடியாது நீங்க சாமி பார்க்கணும்னா. உணவுக்கும் குணத்துக்கும் சம்பந்தம் இருக்குது. இந்த உணவுக்கும் குணத்துக்கும் சம்பந்தம் இருக்குது. ஏன் இந்த பாட்டுக்கு நான் போகாம ஈமத்துல கை வைக்கிறேன் தெரியுமா? இங்கேயே வடிகட்டிடுறேன் நான் உங்களை. திருமந்திரம் தோற்றத்துக்கு முன்னாடியே வடிகட்டிடுறேன் நான். இதுக்கு நீங்க உள்ள வர்றதுக்கு தகுதி உள்ள ஆளா நல்ல நல்ல நம்மளே அனலைஸ் பண்ணிக்கணும். இல்லைன்னா சான்ஸே கிடையாது. எதுக்கு இந்த ஏமத்தை நான் அடிக்கடி தோற்றுறேன்? அல்லது நீக்கிறேன் நான். அல்லதெல்லாம் நம்ம உடம்பு விட்டு போயிடணும். தேவையில்லாதெல்லாம் நம்ம உடம்பு விட்டு நீங்க 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 ஒன்றும் பீடி சிகரெட் அப்படின்னு பார்க்க போயில தண்ணி கஞ்சாக்கெல்லாம் போக மாட்டேங்க, எனக்கு நல்லா தெரியும். ஆனா வெட்டு குத்துல மாட்டிக்குவீங்க. ஆமா, அதுல மாட்டிக்குவீங்க. பஞ்சமா பாதத்துல இதுல வந்து கொலை களவு. கொலைன்னா கொண்டால் பாவம் தின்றால் பாவம் வச்சுன்னுவான். சரி, எல்லாம் மனசுதாங்க காரணம்னுவாங்க. ரைட். ருத்ராட்சம் போட்டு கூட சாப்பிடலாமான்னு கேட்பாங்க. ரைட், என்ன பண்றது, வேற வழி தெரியல. இது காந்திமதி அம்மா கூட நான் சொல்லிட்டு தான் வந்தேன். அவங்க வீட்டுல நுழையும் போது அவங்க பையன் கட்டுன்னு கட்டுறான். ஐயாவுக்கு வணக்கம் சொல்றா, ஐயாவுக்கு வணக்கம் சொல்றான்னு சிரிக்கிறான். ஒண்ணும் பண்ணல. ஐயா நான் உள்ள பிரியாணி சாப்பிட்டுக்கிறேம்மா, அவருக்கு போய் நான் எப்படி வணக்கம் வைக்கிறது? நுழைஞ்சிட்டு அவன் வீட்டுக்குள்ள நானு. அது அம்மா தவிக்குது. ஐயா அவன் சாப்பிடக்கூடாது சாப்பிட்டுக்கிறான் ஐயா அப்படின்றாங்க. எனக்கு வந்து இருங்க ஐயா, அவன் உங்களை பாக்குறதுக்கு கூச்சப்படுறாங்க ஐயா அப்படின்னாங்க. சாப்பிடக்கூடாது என்ன சாப்பிடக்கூடாது? சாப்பிடறான் மனுஷன் தானே சாப்பிட. என்ன சாப்பிட? பிரியாணி சாப்பிட்டு தொலைக்க விடுங்க, அவங்க ஃப்ரீயா விடுங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் கூச்சப்பட்டு கை கால் கழுவிட்டு வந்து நல்லா தேஜஸா இருக்கிறான். என்ன படிக்கணும்? ஏரோநாட்டிக் இது படிக்கிறேன் நானா. சரி படி, சாப்பிடியா? அது என்னைக்கு உனக்கு அந்த வேட்கை வருதோ அன்னைக்கு விடியா. எதுக்கு போய் என்ன பார்க்காம இருக்குன்னு சொன்ன பத்தியா? ஏன் கூச்சப்பட்டு உள்ளே இருக்கிற? உள்ள போய் பொம்பளை மாதிரி என்ன பண்ணா உட்காந்து சாப்பிட்டுன்னு தான். ஐயோ ஐயா இருக்கிறாரு, நம்ம எப்படி வெளியே வருது பொண்ணு பார்க்க போன மாதிரி. அப்புறமா அம்மா என்ன பண்ணாங்க, கைகள்லாம் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு வச்சுட்டான். அதுக்கப்புறம் எடுத்துன்னு வந்து வெளியே வந்து என்ன பண்ணா, பணிவா வந்து என்ன திருநீர் ஏதோ சம்திங் ஏதோ பூசி என்ன பண்ணியாச்சு கொடுத்துட்டு வந்தாச்சு. ஆக அந்த ஏமமே நமக்கு அடிபட்டு போயிடும். ஏமமே அடிபட்டு போயிடும். அந்த நானும் கல்லூரி வரைக்கும் சாப்பிட்டேன். ஏன் சாப்பிட்டேன், எதுக்கு சாப்பிட்டேன்னு தெரியாது. எங்க தாத்தா எடுத்துன்னு வர சொல்லுவாரு, எங்க ஆயா எடுத்துன்னு வர சொல்லுவாங்க. நானும் போய் வாங்கிட்டு வந்தேன். அது எனக்கு ஒத்துக்கல, வாந்தி வந்துச்சு. அதுக்கப்புறம் கோழிக்கறி மேல ஒரு நாட்டம் இருந்தது. அதுவும் வந்து நல்ல மசாலா. அதுக்கப்புறமும் என்னுடைய ஆசானை சந்திச்சேன். அவங்க சந்திப்பு, அப்பா இதெல்லாம் வந்து இந்த மனோநிலை தன்னை தானே அறியறதுக்கு இதெல்லாம் ஒரு தடைப்பா அப்படின்னு சொன்ன பிறகு அந்த தடைகள்லாம் விட்டு இயல்பாவே எனக்கு ஒரு வைராக்கியமா என்ன பண்ண அதுல இருந்து தாண்டினேன். அப்பயும் கேட்டாங்க, கல்லூரி முடிச்ச ஒரு பிகாம் முடிச்ச பிறகு கல்லூரி வரைக்கும் இருந்தது மாமிஸ் இருந்தது. அப்புறம் அறிவால என்ன பண்ணேன், அகற்றினேன். இது சின்ன உதாரணம் சொல்றேன். நம்ம குழந்தை வந்து டாய்லெட் போயிடுச்சு. போன டாய்லெட் எடுத்து வாயில வச்சுக்கிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? குழந்தைக்கு ஒண்ணும் தெரியாது சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்? ஐயா ஆய் சொல்ல மாட்டீங்க. அதுல இருந்து வெளியே எடுத்துட்டு கக்கான்னு சொல்ல மாட்டீங்க. புத்தி வந்த பிறகு போய் கை வைக்க முடியுமா? அதான் புத்தி வந்தது. என்ன புத்தி வந்ததுன்னா, இந்த ஊன் சாப்பிட்டா அருள் நம்மள ஆளாது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த மலத்தை எப்படி அந்த குழந்தை விட்டு புத்தி தெரிஞ்ச பிறகு விட்டு வெளியே வருதோ, அதே மாதிரி கறி சாப்பிடறதுல இருந்து அடியேன்னு வெளியே வந்தேன். அப்போ ஏமா வந்துருச்சா? அப்புறம் நீ அதை கடைபிடிச்சேன். எப்ப நீங்க ஒரு விஷயத்தை கடைபிடிக்கலாம், அப்பதான் பிரியாணி வந்து நிக்கும். அப்பதான் வாசனை எல்லாம் வந்து உங்களை வாட்டும். ஒரு ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறீங்களா, அப்போதான் உங்களுக்கு நேர் எதிராக வந்திருக்கு. இதுவரை எந்த ஆம்பளையும் பார்க்க கூடாதுன்னு அப்பதான் வந்திருக்கேன். விதவிதமான கனவுலாம் என்ன பண்ணும். இதுக்கப்புறம் எந்த பொம்பளையும் நம்ம திரும்பி பார்க்கலாம். அப்பதான் வந்து விதவிதமா ரம்ப மேனக ஊர்வசியில என்ன பண்ணுவாங்க தவறுதல. எப்பயுமே எதிர் முடிவு எடுக்கக்கூடாது. நான் இப்படி இருப்பேன்னு எதிர்பார்க்கல. அப்ப என்ன பண்ணணும் தெரியுமா? சாமி கிட்ட ஒப்படைச்சிடணும். இறைவா,
இது தகாதுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. இதை நான் மீண்டும் செய்யாம என்ன பாத்துங்க சாமி அப்படின்னு சாமிகிட்ட ஒப்படைச்சீங்கன்னா அந்த ஒழுக்கம் காப்பாற்றப்படும். அது இயமம் நியமமாக்கும். அப்போ இயமமும் சாமியால தான் நடக்கும். நீங்க ஒழுக்கத்து பக்திக்கு வர்றதும் சாமியால தான். அவன் அருளாலே தான் அந்த பக்தி நடக்கும், இயமம் நடக்கும். அதுக்கப்புறம் அவன் அருளால தான் நீங்க ஒழுக்கத்தை காப்பாற்ற முடியும். இல்லைன்னா கற்பு காலி ஆயிடும். கற்பே காலி ஆயிடும். கற்புன்னா ஒழுக்கம். கற்பு அழிக்கப்படுவீர்கள். கற்பு அழிக்கப்படுவீர்கள். கற்புன்னா ஒழுக்கம். அந்த ஒழுக்கத்திலிருந்து உங்களை மீத்துடுவாங்க. இந்த உலகம் உங்களை வாழவே விடாது. முதல்ல உங்களை கெடுக்கணும். ஒரு குடும்பம் நல்லா இருக்க கூடாது. ஒரு குடும்பம் ஊர்ல ஒழுக்கமா இருக்கவே கூடாது. அத முதல்ல சிதைக்கணும். அதை அழ விடணும். வேடிக்கை பார்த்து 10ஓட பாரு, அப்பா என்ன போல நீ போயிட்டியா சோரம், அவ்வளவுதான். இந்த 6வது ஃபெயில் ஆனவங்க ஒன்னா சேர்றான். அது மாதிரி அந்த ஒழுக்க சிதைவு பண்றதுனாலதான் இன்னைக்கு எல்லாரும் அடிமையா இருக்கிறாங்க. பிளாக்மெயில் பண்றான் நம்மள. நீயே ஒழுக்கம் இல்லாம இருக்கிறன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்றான். நீ எப்ப தவறு செய்வன்னு காத்துனுக்குறான். உன் ஜெனூன்னஸ உடைக்கிறதுக்கு காத்து, உன் கற்பு அழிக்கிறதுக்கு காத்துன்னு இருக்காங்க. நீ உன் கற்பு அழியுமா உன்னை பிளாக்மெயில் பண்ணலாமான்னு பாத்துனுக்குறான். ஆனா அதுல நீ விட்டு கொடுக்காம வைராக்கியமா இருந்துட்டா உன்னை யாராலும் அசைக்க முடியாது. சாமி இருக்கிறார், சிவபெருமான் இருக்கிறார். அதான் இயமம். அதானே. ஆனா சோரம் போயிட்ட ஒரு முறை நீ இச்சைக்கு ஆளாயிட்டுன்னு வச்சுக்க, அவ்வளவுதான் காலி. குடிகாரனை கூட திருத்திடலாம். ஒழுக்கத்துல இருந்து தவறணும்னு என்ன பண்ண முடியாது. அப்போ சாமி ஏமத்திலேயே உங்களுக்கு செக் வைக்கிறாரு. அப்போ சிவபெருமான அடையணும்னா சாதாரண விஷயமா? சரியா? அப்போ ஏமத்துல இதுக்கெல்லாம் நம்ம உடல், பொருள், ஆவியை நம்ம தயார்படுத்துறோம். அப்போ இந்த விஷயங்கள்ல நம்ம தயார்படுத்தி இந்த 3 விஷயங்கள் நம்ம கடைபிடிக்க முயற்சி பண்ணி, அதுக்கப்புறம் நியமம். ஒரு விஷயத்தை தொடர்ந்து கடைபிடிக்கிறீங்க, அதான் நியமம். இங்கேயே சரிய கிரியை முடிஞ்சிச்சு. சரியன்றது உடம்பால செய்யற தொண்டு, கிரியைன்றது மனசால செய்யக்கூடிய தொண்டு. இது 2ம் முடிஞ்சிருச்சு. நியமம் முடிஞ்சிருச்சு. அல்லதெல்லாம் நீக்கிட்டீங்க, நல்லதை தொடர்ந்து கடைபிடிக்கிறீங்க, நீங்க சுத்தமாவறீங்க. சாமி குடியேறுறாரு. குடியேறினோன்னா உங்களுக்கு ஆசனம் கிடைக்குது. நீங்க குடியேறின உடனே உங்களுக்கு ஆசனம் கிடைக்குது. சாமி உட்கார்றாரு. போதும், ஊரா சுத்தினது போதும், கோயில் கோயிலா பார்த்தது போதும், லிங்கத்துக்கு பூஜை பண்ணதெல்லாம் போதும், உட்கார், கை அடங்கி கால அடங்கி உட்கார், நான் உள்ள இருக்கேன் உட்கார் அப்படின்னு ஒரு 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 நிலைப்பாட்டை கொடுக்குறாரு. அதுக்கு பேரு ஆசனம். இது முன்ன செஞ்ச தவத்தினால சில பேர் சீக்கிரம் கிடைச்சிடும். ஏற்கனவே போன ஜென்மத்துல சரி பண்ணி இருப்பாங்க, அப்புறம் கிரியை பண்ணிருப்பாங்க, அவங்களுக்கு ஆசனம் உடனே கிடைச்சிடும். அப்போ நியமம்லாம் அவங்களுக்கு தானாவே கிடைக்கும். எப்படி இந்த பொண்ணு இங்க பிறந்திருக்குது, ஏன் இவ்வளவு ஒழுக்கமா இருக்குது, எப்படி இது தப்பி தவறி பிறந்துச்சா அப்படின்னுவாங்க. எதுனா கிராஸா அப்படின்னு. ஏன்னா புத்தி மட்டமான புத்தி. ஏன் கீழ் ஜாதியில ஒருத்தன் நல்லவன் வரக்கூடாதா? ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்துல இருந்து ஒருத்தர் அப்படி மேலான கொள்கை கடைபிடிக்க கூடாதா? ஏன் அங்க ஒரு உத்தமன் ரெடி பாருங்க, ஒரு உத்தமி அங்க வரக்கூடாதா? ஒரு கற்பு கரசி அங்க வரக்கூடாதா? ஏன் நல்ல ஒழுக்கங்களை ஒருத்தர் கடைபிடிக்க கூடாதா? சத்தியத்தை யார் கடைபிடிச்சா என்ன? தர்மத்தை யார் கையில் எடுத்தால் என்ன? அந்த ஜாதியில இப்படிப்பட்ட ஆளா? அது ஒரு ஆச்சரியக்குரியா பாக்குறது. துரியோதனனுக்கு பாக்குறவங்க எல்லாம் வேசியா தான் தெரிஞ்சு. ஏன்னா அவன் புத்தி மட்டமான புத்தி. எந்த பொம்பளையும் சரியில்லைன்ட்டான். எந்த பொம்பளையும் சரியில்லைன்ட்டான். பாக்குறவங்க எல்லாம் கெட்டவங்கன்ட்டான். தர்மருக்கு எல்லா பெண்களும் பச்சை கேடியா இருந்தாலும் எல்லா பெண்களையும் பார்த்து என்ன பண்ணிட்டாரு? தாயா பார்த்துட்டாரு. எல்லா பெண்களும் தாய் மாதிரி தான் தெரியுதுன்ட்டார். யார் இங்க வெற்றி பெற்றது? தர்மர் தான். ஏன்னா கண்ணோட்டம் நல்லா இருந்தது. ஏன்னா சலனம் வராம இருக்கும். சலனம் வராம இருக்கும். எந்த பார்வை? துரியோதனுடைய பார்வையா, தர்மனுடைய பார்வையா? சலனம் இல்லாம போயிடும். அவன் பார்வை எல்லாம் அவன் பார்வை எல்லாம் ரொம்ப டேஞ்சரஸானது. இவ எப்படி இருப்பாலும் அவ எப்படி, ஓஹோ எங்க பிளாக்மெயில் பண்ணலாம், எப்படி அவள, அப்ப இதுதான் கிரிமினல். தர்மருக்கு அப்படி இல்ல. பாக்குற பெண்கள் எல்லாமே அவங்க அம்மா மாதிரி என்ன பண்ணிட்டார், ரைட் ஓகே இதுதான் அப்படிதான் இருக்கும். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு தான் பதம், இதுதான் மேட்டர் முடிஞ்சது. வாங்க எல்லாம். அந்த வலி வேதனை தெரிஞ்சவர் அவர். தர்மத்தில் இருக்கிறதுனால பார்ப்போம். ஒரு பொண்ணு கிட்ட இருந்து கிடைக்கிறது போதும் சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த எல்லாம் பாடம் கத்துக்குன்னு எல்லா பெண்களையும் அப்படி பார்த்து ரொம்ப டீப்பாலாம் உள்ள போக மாட்டார். ரைட், தாய் மாதிரி பார்த்துட்டு நேட்டம் வந்துட்டேன்னுட்டார். அந்த குற்றம் குறையெல்லாம் பார்க்கவே இல்லை. நல்லது மட்டும் பார்க்கக்கூடிய ஆட்கள், பாசிட்டிவ் மட்டும் பாக்குறாங்கன்னா அவங்க தர்மர்.
ஒரு ஆளுகிட்ட ஒரு பெண்ணுகிட்ட பாசிட்டிவ் மட்டும் பாக்குறாரு அப்படின்னா அது தர்மர். அவர் கருப்பு பக்கத்தை ஆராய்ச்சி பண்றாருன்னா அவர் துரியோதனன். அது நமக்கு தேவையில்லை. நம்மளையும் இருட்டடிப்பு செஞ்சு நம்மளையும் அழுக்காக்கி நமக்கு எதுக்கு இன்னொருத்தருடைய பாத்ரூம் போயிடலாம்? அந்த பாத்ரூம்ல எதுனா இருந்துட்டு போட்டோம். நமக்கு எதுக்கு இன்னொருத்தருடைய பாத்ரூம் எல்லாம் எட்டி பார்க்கணும்? நம்ம முதுகுல இருக்க அழுக்க பார்த்துட்டு நம்ம போய் நிறுத்தலாம். புரிஞ்சுச்சா? அப்போ ஏமத்துல பாஸ் பண்ணிட்டீங்க. அப்புறம் நியமத்தை கடைபிடிங்க, ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறீங்க. உங்களுக்கு சோதனை வரும். சத்திய சோதனை. சத்தியத்தை யார் கையில் எடுத்தாலும் சோதனை வரும். அதுக்கு பேர் சத்திய சோதனை. அதுக்கு பேர் சத்திய சோதனை. நாட் ஓன்லி காந்திஜி. அது எவன் எடுத்தாலும் சரி, அது எவன் எடுத்தாலும் சரி. நான் அவன் எவன் சொல்லி தப்பா நினைச்சுக்காது. இந்த பூமியில பிறந்த யார் இந்த சத்தியத்தை கையில் எடுத்த, உண்மையை கையில் எடுக்கிற எல்லாருக்கும் சோதனை வரும். எல்லாருக்குமே சோதனை வரும். அதுக்கு பேர் சத்திய சோதனை. ஆனா டிக்னிட்டி காப்பாத்தணும். ஜெனுன்னஸ், நைஸ் ஜென்டில்மேனுங்க நீங்க அப்படின்னு சொல்லணும். நான் பார்த்த பெண்கள்லயே நீங்க ஒரு டிஃப்ரெண்டான பெண். ஒரு வைராக்கியம் இருக்கு உங்ககிட்ட. அதுதான் உங்களுக்கு ஒரு உண்மை இருக்குது உங்ககிட்ட. நீங்க அதான் உங்களுக்கு காப்பாத்துதுன்னு. சொத்து சுகம் கூட சேர்க்க வேண்டாம். நீங்க உண்மையை சேர்த்து வைங்க, அவ்வளவுதான். ஏன்னா உலகத்துல நிலையானது அது மட்டும்தான். அப்போ ஏமா உங்களை பக்காவா பக்தியில கொண்டு வந்துருச்சு. அதுக்கப்புறம் நேம உங்களை பக்காவா வைராக்கியமா கொண்டு வந்துருச்சு. அதுக்கப்புறம் சாமி உங்களுக்கு ஆசனம் கொடுக்குறாரு. வா என் செல்ல, நான் உட்காடுறேன், வா கையடங்க கால நீங்க உட்காரு, சின்முத்திரை பிடி. அதுக்கு பேர் ஆசனம். அதுக்கு இந்த யோகாசனங்கள்லாம் நிறைய இருக்கு, பார்த்துருப்பீங்க. அது எவ்வளவு காசு கொடுத்து கத்துனாலும் கத்துக்க முடியாது. சாமி வந்து உட்காந்துதான் உட்கார முடியும் உங்களால். அவன் அருளாலே அவன் தாழ்வனை. அப்ப மூணாவது ஈயமோ ஒழுக்கமா இருக்கிறது. கெட்டதெல்லாம் நீக்கிட்டீங்க. நம்ம இது தப்பு பண்ணதெல்லாம் பண்ண பாவம்லாம் போதும். இதுக்கப்புறம் தப்பு பண்ணக்கூடாது. ரைட்டா? உஷாரா இருக்கு. அப்புறம் ரெண்டாவது கடைப்பிடிக்கிறீங்க. இதெல்லாம் தேவையில்லை, இந்த உடம்பு தீர்ந்து போச்சு. அப்புறம் நியமத்துக்கு வரீங்க. தொடர்ந்து என்ன பண்றீங்க? தொடர்ந்து என்ன பண்றீங்க? கடைப்பிடிக்கிறீங்க. அப்படி தொடர்ந்து கடைப்பிடிக்கும் போது ஆசனம் உங்களுக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் ஆசனத்துல உங்களுக்கு ஒரு ஒருநிலைப்பாடு கிடைக்குது. உட்காடுறீங்க, கையடங்கி கால் அடங்கி உட்காடுறீங்க. சுத்துறதெல்லாம் விட்டுட்டீங்க. அப்புறம் ஆசனத்துக்கு பிரணாயாமம் கிடைக்கும். பிரணாயாமம்னா எப்படி கிடைக்கும்? சரி, இந்த உடம்புக்குள்ள யார் வந்து போறது? யார் இல்லைன்னா உடம்புல உயிர் இருக்காது. தெரிஞ்சு போச்சா? உட்காந்துட்டீங்க, கையடங்கி கால் அடங்கி உட்காந்துட்டீங்க. கண்ட கோயில்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டீங்க. எந்த கோயில் வேணும் பார்த்துட்டு வந்துட்டீங்க. 1,00,000 ரூபாய் செலவு பண்ணி கைலாயத்து கூட போயிட்டு வந்திருப்பீங்க. ஓடி ஓடி பார்த்தது என்னதுன்னா உங்களை தான் பார்த்துட்டு வந்துக்கிறீங்க. அதுக்கப்புறம் உட்காடுறீங்க ஒரு சுகாசனத்துல. ஒரு கால் தூக்கி போட்டு, 2 கால் தூக்கி போட்டா பத்மாசனம், ஒரு கால் தூக்கி போட்டா சுகாசனம். சின்முத்திரையில போட்டு முதுகெலும்பு நேரா வச்சு அழகா அப்படி பருவ மதில பார்த்து அப்படி உட்காருங்க. ஆசனம் சாமி வந்து உங்களுக்கு சொல்லி தருவார். அடங்கி உட்காருங்கல்ல, முதல்ல உடம்பால் அடங்குறீங்க. அதுக்கு பேர் ஆசனம். அப்புறம் பிரணாயாமம். பிரணாயாமம் யார் கொடுப்பாங்க? அங்க ஒரு குரு வராரு. நான் மூச்சாதான் இருக்கிறேன், மூச்சே கடவுள்னு வராரு. காற்றே கடவுள், காற்றை பிடிக்கும் கணக்கறிவாருக்கு கூற்றை உதைக்கும், கூற்றை உதைக்கும் தைரியம் வரும். காலனே காலால் உதைக்கலாமா? கால்னா காற்று. அப்போ மூச்சை பிடிக்கிற அறிவு உங்களுக்கு பிராணாயாமம் சொல்லி தரப்படும். அங்க குரு வருவார். அப்போ ஒழுக்கத்தை சொல்லித்தரதுக்கு ஒரு குரு வராரு. அந்த ஒழுக்கத்தை தொடர்ந்து கீப் அப் பண்றதுக்கு ஒரு குரு வராரு. ஏமத்துல ஒரு குரு வருவாரு. அவர் எப்படி வருவார் தெரியும்? சாமி வருவார். உங்களுக்கு நீங்க தான் தொட்டுட்டீங்கல்ல, ருத்ராட்ச திருநீர் சாமி நம்பிட்டீங்கல்ல. அப்போ ஏமத்துக்கு வந்துட்டீங்க. அப்புறம் நியமத்துல உங்களுக்கு கீப் அப்படியே கண்ணும் கருத்துமா அப்படியே மடியில வச்சு உங்களை தாங்கிக்குவார் சாமி. விட மாட்டாரு. உங்களுக்கு ஒரு சின்ன என்ன பிடிச்சிட்டீங்க சாமியை, விட்டுருவாரு அவங்கள? விடவே மாட்டாரு. உங்களுக்கு ஒண்ணுன்னா போதும், நீங்க கண்ணீர் விட அவரு கலைங்க நிப்பாரு. அப்படியே உங்களுக்கு ஒரு துக்கம்னா அவருக்கு ஒரு துக்கம், உங்களுக்கு ஒரு விஷயம்னா அவருக்கு ஒரு விஷயம். ஏன்னா அவ்வளவு அட்டாச்மெண்டா இருப்பாரு. அப்போ ஏமோ நேமோ ஆசனம் வந்துருச்சு. ஆசனம் கிடைச்ச பிறகு உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆசனம் கிடைச்ச மறுகணம் உங்களுக்கு பிராணாயாமம் கிடைக்கும், பிராணம் கிடைக்கும். அப்போ இந்த உடம்புக்குள்ள வந்து போறது யாருன்ற அறிவு கிடைக்கும். அதான் பொன்னூசல். அப்ப இந்த உடம்புன்றது மண்ணு. மண்ணு அடங்கிடுச்சா? ரெண்டாவது மனம் அடங்கணும். மனம்ன்றது நீரு, அது அலைஞ்சுக்கினே இருக்கும். இப்ப கடலுக்கு முன்னாடி போய் உட்காந்து எப்படி இருக்கும்? ஒரு அலை வரும், இன்னொரு அலை வரும், இன்னொரு அலை வரும், இன்னொரு அலை வரும். அப்போ அதான் நாராயணன். மண்ணுன்றது பிரம்மா, அவர் ஒடுங்கிட்டார். ரெண்டாவது கடல் ஒடுங்கணும். கடல்னா என்னது? அது மாயா சமுத்திரம். அதுக்கு பேர் என்னது? மாயா சமுத்திரம். அலைகள் ஓய்வதில்லை, கேள்விப்பட்டிருக்கீங்க. அது மாதிரி மனமும் ஓய்வதில்லை. அப்ப அந்த ஓயாத மனத்தை என்ன பண்ணணும்னா வேடிக்கை மட்டும்தான் பார்க்கணும். அந்த மனசை அடக்கிறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது. அது வேலை என்னன்னா அலையறதுதான்.
இது வரைக்கும் மனத்தை அடக்கணும் தான் சரித்திரமே கிடையாது. அந்த மனத்தை கடக்கணும் நம்ம. அது புத்தி இதுதான். இப்ப தேல்னா கொத்தும் இல்ல, பாம்புன்னா சீரும் இல்ல, நாய்னா குலைக்கும் இல்ல, புலின்னா உருமும் இல்ல, சிங்கம்னா கர்ஜிக்கும் இல்ல. அப்போ கலைன்னா கடல்னா அலை இருக்கும், அவ்வளவுதான். நான் சாமி நினைச்சா குடிச்சிருவாரு, ஒரே கணத்துல குடிச்சிருவாரு. பாலுக்கு பாலகன் வேண்டிய எழுதிட பார்க்கடல் இந்த பிரான். யாருக்கு? உபமன்யு முனிவருக்காக சாமி என்ன பண்ண, குழந்தை அழுதுன்னு தான் அந்த பார்க்கடலே உண்டு பண்ணாராம். அப்போ சாமி குடிக்க மாட்டாரா? குடிச்சு 2 செகண்ட்ல குடிச்சிருவார். அப்ப அதை பார்த்து பயப்படக்கூடாது. அப்ப சிவபெருமானுடைய திருவடியை இறுக்கி பிடிச்சவங்களுக்கு அந்த நாராயணன் பயம் காட்ட மாட்டான். சிவபெருமானுடைய திருவடியை பிடிக்காதவனுக்கு தான் நாராயணன் பூச்சாண்டி காமிப்பான். பூச்சாண்டினா என்ன? தண்ணியை பார்த்து பயப்படுறது. ஐயோ 4 பக்கம் கடல்ல இருக்குதே, இது எவ்வளவு ஆழமா இருக்குமோ, தண்ணி உள்ள போனா நம்ம உயிர்னாவும். இதெல்லாம் வந்து நாராயணன் காட்டுற பயம். தண்ணி காமிச்சு பயமுறுத்துவான், இவன் மண்ணை காமிச்சு பயமுறுத்துவான், உடம்ப காமிச்சு பயமுறுத்துவான், அவன் தண்ணி காமிச்சு பயமுறுத்துவான். இந்த 2 பயத்துல மேல் இருக்கு சாமியோட திருவடி இறுக்கி பிடிச்சிக்கணும். ஏமம், சாமியை பிடிச்சிட்டீங்க. உடம்பு, எந்த உடம்பு பார்த்து பயப்பட மாட்டீங்க, மண்ணை பார்த்து பயப்பட மாட்டீங்க. 2வது நாராயணன், அந்த தண்ணியை பார்த்து பயப்பட மாட்டீங்க, அதான் மனசு. இது எல்லாத்தையும் கடந்துருவீங்க. 3வது மயக்கம். 3வது மயக்கம். உடம்பு, உடம்ப வின் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் மனசையும் கடந்துட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன? மயக்கம் தானே. அது என்ன பண்ணும்? கற்பனை. கற்பனை உலகத்துக்கு கொண்டு போவோம். இங்க இருந்து அங்க கொண்டு போவோம், ஃபியூச்சருக்கு. அங்க இருந்து கடந்த காலத்துக்கு கொண்டு போவோம். உனக்கு முன்னாடி நான் வாழ்ந்து காமிக்கிறேன் பாரு, உனக்கு முன்னாடி உத்தம என்ன செஞ்சு காமிக்கிறேன் பாரு, உனக்கு முன்னாடி வீடு கட்டி காமிக்கிறேன் பாரு. இதெல்லாம் உள்ள இருந்து பழைய குப்பெல்லாம் கலரும். இதுதான் மயக்கம். நம்மள உள்ள என்ன உடம்பு அடக்கிட்டியா, பாத்துக்கலாம். மனசையும் கடந்துட்டியா, நீ வா உன்னை 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 என்ன பண்றேன் பாருன்னு மாயை என்ன பண்ணும்? மயக்கம். அதான் ஆணவம் கண்மம் மாயை. ஆணவம் கண்மம் மாயை. இந்த ஆணவம் கண்மம் மாயை, உடம்பு ஒடுங்கிட்டீங்க, ஆசனத்துக்கு வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் மனசுன்றத ஒண்ணத்தை கடக்க போறீங்க, கடந்துட்டீங்க. நீர், அதை கடந்துட்டீங்க. அந்த சின்முத்திரையில அந்த கட்ட விரலையும் அந்த ஆள்காட்டி விரலையும் பிடிச்சிட்டீங்கன்னா அந்த அலை அடங்கி நிற்கும். நம்மகிட்ட மனசு ஒடுங்கி நிற்கும். அந்த மனசையும் கடந்து மாயா சமுத்திரத்தையும் கடந்து அடுத்ததுக்கு மயக்கம். என்ன மயக்கம்? நம்மள வாழவே விடாத ஒரு மயக்கம் இருக்கும். என்னது? பிரசன்ட்ல இருக்கவே விடாது. ஒண்ணு ஃபியூச்சருக்கு போயிடும், இல்லைன்னா பாஸ்டுக்கு போயிடும். தவத்துல உட்காரும்போது ஒன்னும் ஃபியூச்சருக்கு போயிடும், ஐயோ எதிர்காலத்துல என்ன பண்ண போறேன்னு தெரியலையே அப்படின்னு அங்க போயிடும். இல்லைன்னா இங்க வந்துடும், எங்க கடந்த காலத்துல போயிடும், பழி வாங்குற உணர்ச்சிக்கு போயிடும். பழி வாங்குறதே அதுக்கு வேலை. பழி வாங்குறதா என்ன? என்ன பட்டத்தை நினைச்சுக்கினே இருக்கும். நான் என்ன மாதிரி யாரும் கஷ்டப்பட்டது இல்லை, என்ன மாதிரி யாரும் துக்கம் அனுபவிச்சது இல்லை, என்ன மாதிரி யாரும் இது பண்ணது இல்லை, படைச்சு என்ன பண்ணிக்கும், உருட்டிக்கினே இருக்கும். அப்ப அது மயக்கம். இல்லைன்னா உன்னை இந்த இடத்துக்கு ராணி ஆக்குறேன் உன்னை நானு, இப்படி நம்மள ஏமாத்த ஜால்ஜா பண்ணின்னு இருக்கு அந்த மயக்கம். அதான் மயக்கம்னா மாயை. ஆணவம் கண்மம் மாயை. எப்போ ஆடி இந்த அட்டாங்க யோகத்துல எவ்வளவு விஷயம் இல்லை. ஏமோ நியமம் ஆசனம். ஆசனம் கிடைச்சிச்சு. ஆசனத்துக்குள்ள நீங்க உட்காரும் போது பிராணாயாமம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி என்ன கிடைக்குதுன்னா, இந்த பிராணாயாமம் இருக்கும். இதை 3த்தையும் நீங்க என்ன பண்ண டச் பண்றீங்க. என்னது? இடுப்பு. இந்த இடுப்பு பகுதியை கடக்குறீங்க. சுக்கிலம், சுரோனிதம், மூத்திரம், மலம், இந்த ஏரியாவை கடந்து அதுக்கப்புறம் வயிறு, தீனி மேல இருக்கிற நாட்டம், அதுக்கப்புறம் மார்பு, சுகமா இருக்கிறது. எப்படி? இந்த உயிர் எது இடம் சுகம் தேடி ஆலையா, அந்த சுகத்தை கிடையாது. அதுக்கப்புறம் விசுத்திக்கு வரீங்க, அதான் பிராணாயாமம். தொண்டை குழிக்கு வரீங்க. இதெல்லாம் படிநிலை. ஒரு ஆசனத்துல உட்கார்ந்த பிறகு இவ்வளவு அவஸ்தை இருக்குது ஒரு மனுஷனுக்கு, ஒரு பெண்ணுக்கு, ஒரு ஆணுக்கு. இத்தனை அவஸ்தையும் கடந்துதான் ஒரு தவத்துக்கு நீங்க உள்ள வரீங்க. சட்டுன்னு நின்று கூடாது, சட்டுன்னு இரண்டு திருவடி கிடைச்சிடாது. போர்க்கடி தூக்குவான் பிரம்மன் கேடு இருந்துக்குன்னு. இன்ட்ரோல் போ, மல்லம் கழிக்காம இருக்கிற, உனக்கு தவம் கேக்குதா உனக்கு கேடு அப்படின்னா அது ஒரு பக்கம் புரட்சி உடங்கும். வயிறு கபான்னும், மார்பு ஒரு பக்கம் துடிக்கும். வேற எதுக்கா இச்சையை வச்சுன்னு இச்சா சக்தி ஆனந்தமா இருக்குன்னு துடிக்கும். இதெல்லாம் கடந்து விசுத்திக்கு வரணும், பிராணாயாமத்துக்கு வரணும். புரியுதுங்களா? அப்ப இவங்க எல்லாம் ஒத்துழைக்கணும். பிரம்மா ஒத்துழைக்கணும், ஆணவம் ஒத்துழைக்கணும், கண்மம் ஒத்துழைக்கணும். நல்ல கர்மம் ஆணவத்தை பணிஞ்சு வச்சிருக்கணும், நல்ல கர்மாவை மாத்தணும், நல்ல வினையா மாத்தணும். அதுக்கப்புறம் சுகமா எப்படி இருக்கணும்? திருவடியில சுகமா இருக்கணும்ன்ற எண்ணத்தை சாமி பக்கம் திருப்பணும். இந்த உலக இன்பங்கள்லாம் பொய் அப்படின்னு சொல்லிட்டு சாமி திசை திருப்பி என்ன பண்ணணும்? 3 பேரையும் கடந்து எடுத்துன்னு வந்து தொண்டைக்குழிக்கு வந்து நிக்கணும். அங்கதான் மகேஸ்வரர் இருக்கிறாங்க. அதான் பிராணாயாமம். அப்ப பிராணன் உங்களுக்கு கிடைக்குது. அப்ப வந்து போறது ஈஸ்வரன் தான். ஈஸ்வரன்ற அறிவு உங்களுக்கு வந்துட்ட பிறகு இந்த 3 பேரும் அடங்கி நிப்பாங்க. உடம்பு ஒடுங்கிடும், மனசு ஒடுங்கிடும்,
மயக்கம் போயிடும், உயிர் மயக்கம் போயிடும். எது மேல எந்த பொருள் மேல மயக்கம் போயிடும். அப்போ பிராணாயாமத்தை புடிச்சீங்கன்னா, மூச்சை புடிச்சிட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த எதிர்காலத்திலேயே கடந்த காலத்திலேயே எல்லாமே சாமி வந்து ஏகாந்தமா மூச்சா வந்து போறாருன்ற அறிவு வந்து பிராணனை வீண் பண்ண மாட்டீங்க. அப்பதான் பிராணன பாணனா பிராண பாணனா மாறுவீங்க. பிராண பாணனா மாறுவீங்க. அப்போ வந்து போறது இறைவன் தான்ற அறிவு உங்களுக்கு வந்துருச்சு இல்லையா? அப்பதான் உங்களை நீங்க மதிக்க ஆரம்பிப்பீங்க. ஓஹோ! இதுக்கு முன்னாடி வந்து ஏனோ தானோன்னு இருந்திருப்பீங்க. இப்ப நீங்க வயசுக்கு வந்துட்டீங்க. அதான் மெச்சூர் சமைஞ்சுட்டீங்க. அப்ப உள்ள வந்து போறது சாமின்னு ஆயிப்போச்சு. அப்போ ஒவ்வொரு உயிரையும் நீங்க மதிப்பா இருப்பீங்க. அதான் உயிரறிவு பெறுவீர்கள். உயிரறிவு பெற்ற பிறகு நீங்க எல்லா உயிரும் மதிக்க ஆரம்பிப்பீங்க. அதான் எவ்வுயிரும் தம்முயிர் போல்ன்ற வள்ளலார் வழி உங்களுக்கு கிடைக்கும். எப்போ வள்ளலார் வழி நம்மளுக்கு கிடைக்கும்? உடம்ப கடந்து, மனச கடந்து, மயக்கத்த கடந்து. உயிர் மயக்கத்த கடந்து, அதுக்கப்புறம் மூச்ச புடிச்சு, பிராணாயாமத்த புடிச்ச பிறகு வந்து போறது இறைவன் தான்ற அறிவு வந்த பிறகு, எப்ப உங்களுக்கு பக்குவம் வந்துச்சோ, அப்ப உங்களுக்கு பிராணாயாமம் கிடைச்சிரும். அப்ப மூச்ச நீங்க வீண் பண்ண மாட்டீங்க. ஒவ்வொரு மூச்சையும் உயிரா பார்ப்பீங்க. ஒவ்வொரு மூச்சையும் உயிரா பார்ப்பீங்க. அதான் பிராணாயாமம். அதான் காலையில 3லிருந்து 5:20 பண்றது தவம். ரொம்ப சிறப்புன்னு சொல்றாங்க. மாலையில 6லிருந்து 7 பண்றது ரொம்ப சிறப்புன்னு சொல்றாங்க. அந்த பிராணன வீண் பண்ணக்கூடாது. சுத்தமான பிராணன். அப்ப பிராணாயாமம்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சா? அப்ப பிராணன உள்ள நீங்க பானம் பண்ண ஆரம்பிங்க. பிராணன பானம் பண்றீங்க. சாப்பாடு அருந்துரு. உணவு அருந்த சொல்றாங்க. பிராணன பானம் பண்ண சொல்றாங்க. தண்ணிய குடிக்க சொல்றாங்க. நீர் அருந்துங்க. நீர் அருந்துங்க. உணவு அருந்துங்க. தண்ணி சாப்பிட்டீங்களா? தண்ணி சாப்பிட்டீங்களான்னு தான் கேட்கறாங்க. சாப்பாடு சாப்பிட்டீங்களா? அப்படின்ற மாரி தண்ணி சாப்பிட்டீங்களான்னு கேட்கறாங்க. இதான் அந்த ரகசியம். அப்போ பிராணன பானம் பண்ற அப்போ வந்து போறது இறைவன் தான். இறைவன் தான் வந்து போறாங்கன்ற. அப்போ ரட்சிக்கிறதுக்கு யார் வராங்க? வராங்க. அப்போ உயிர் வந்து எப்படி இருக்குன்னா, நெருப்பா இருக்குது. அந்த நெருப்பு எரியணும்னா உள்ள ஒரு ஜோதி எரியணும்ல. அந்த ஜோதிக்கு என்ன வேணும்னா பிராணாயாமம் வேணும். பிராணாயாமம்னா ஆக்ஸிஜன் வேணும். பிராணன் வேணும். பிராணன் இல்லாம நெருப்பு எரியுமா? நீங்க இல்லன்னா உயிரோட இருக்கிறதுக்கு காரணம் என்ன? பிராணன் தானே. அப்போ உங்க உடம்புன்ற மண்ணு, மனசுன்ற கடல தாங்கி நிக்குது. அந்த கடல்ன்ற மாயா சமுத்திரத்த கடந்து, உயிர்ன்ற ஒரு நெருப்பு உள்ள எரிஞ்சு நிக்குது. அந்த உயிர்ன்ற வேர்வை தான் மனசுன்ற நீர். இது ஒரு தொடர் நிகழ்வு. மண்ணிலிருந்து நீருக்கும், நீரிலிருந்து நெருப்புக்கும், நெருப்பிலிருந்து வாயுவுக்கும், வாயுவிலிருந்து ஆகாயத்துக்கும். இப்போ இறைவன் எப்படி இருக்காரு? ஆகாயமா இருக்கிறாரு. ஆகாயமா இருக்கிற இறைவன் நம்மளுக்குள்ள எப்படி வராரு? நோகாம வராரு, நோகாம போறாரு. 21,600 முறை ஒரு நாளைக்கு. எத்தன முறை? இதுதான் நம்மளுக்கு தெரியல. யாரோ நம்மள உயிரோட வச்சிருக்காங்க நம்ம நினைச்சுக்கிறோம். யார் வந்து போறது உள்ள? வந்து போறது யாருன்னு தெரியலன்றது அறிவு இல்லாதனால தான் நமக்கு என்ன தெரியல. பிரம்மாவும், விஷ்ணுவும் அடிமுடி காண முடியல, அடிமுடி காண முடியலன்றது இதுதான். வந்து போறது இறைவன் தான்ற அறிவே இல்லாம இருக்கிறோம் இல்லையா? இதான் அந்த ரகசியம். அப்போ அப்போ மூச்ச என்னைக்கு நீங்க பிடிக்கிறீங்களோ, அன்னைக்கு சாமிய நீங்க பிடிச்சிட்டீங்க. பிராணபானன் ஆயிட்டீங்க. பிராணாயாமம் உங்களுக்கு கைவரப்பட்டுருச்சு. அதுக்கப்புறம் பயிற்சி செய்ய ஆரம்பிக்கிறீங்க. நல்ல குருநாதர் வந்து உங்களுக்கு பிராணாயாமம் சொல்லி தரார். அந்த பிராணன எப்படி சாப்பிடணும் சாமி அப்படின்னு அப்போ கத்துக்கிறதுல என்ன இருக்கு சின்னவன் பெரியவன்? இதுல என்ன ஈகோ இருக்குது? எனக்கு தெரியலங்க ஐயா. எனக்கு சொல்லிக் கொடுங்க. பிராணனை எப்படிங்க ஐயா சாப்பிடுறது? ஐயோ! என் வாழ்நாள்ல வீண் பண்ணிட்டேனே சாமி. உங்களால தான் நான் உடம்புனா என்னன்னு தெரிஞ்சுக்கினேன். உங்களால தான் நான் மனசுனா என்னன்னு தெரிஞ்சுக்கினேன். உங்களால தான் நான் உயிர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கினேன். இந்த உயிர் இருக்கிறதே சாமியால தான். அப்போ மூச்சு இல்லன்னா எல்லாம் போச்சு. மூச்சு போச்சுன்னா எல்லாம் போச்சு. அடுத்து என்ன பண்ணணும் சாமி? பிராணன சாப்பிடணும். பிராணன எப்படி சாப்பிடுறது? கேட்கணும்ல. நல்ல ஜென்மம் வந்தா கேட்கும். கட்டையில நல்ல ரத்தம் ஓடுதுன்னா, ஐயா எப்படி பிராணன சாப்பிடுறதுங்க ஐயா? சாகா கலை. அதுக்கு பேர் என்னது? சாகா கலை. இதுதான் வள்ளலார் சொன்னார். சாகாம இருக்கணுமா பிராணன சாப்பிடு. அப்ப இந்த 3 வேளை சாப்பிடுறது, 2 வேளை சாப்பிடாம 1 வேளை சாப்பிடுறது, ரோகி, போகி, அப்புறம் யோகி, அப்புறம் பிராணன சாப்பிட வந்துட்டீங்க. அப்ப பிராணாயாமம் உங்களுக்கு கிடைச்சது. எவ்வளோ படிநிலை இல்ல? அப்பா! அப்ப பிராணன சாப்பிடும்போது சாமியே நீங்க உள்ள இழுத்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டீங்கன்னா, அப்ப நீங்க யாரா இருப்பீங்க? இழுக்கிற காற்று சாமின்னு நெனச்சு வந்து அப்ப இழுக்கிற காற்று சாமின்னு சொன்னா, அப்ப நீங்க யாரா இருப்பீங்க? நீங்க அவனா தான் இருப்பீங்க. சிவன் அவனா மாறிடுவீங்க. ஆமா 2 பேரும் ஒண்ணா ஆயிடுவீங்க. யாருடைய வேலைய எடுக்குறீங்க கையில நீங்க? சாமியோட வேலைய கையில எடுக்குறீங்க. பாமரனுக்கு சாமி வந்து வந்து போவாரு. ஆனா காமிக்க மாட்டாரு. ஆனா நீங்க உணர்ந்துட்டீங்க. வந்து போறது இறைவன் தான் தெரிஞ்சு போச்சு. வந்து போறது இறைவன் தெரிஞ்சு போனதுனால உங்களுக்கு பிராண ஞாபகம் கிடைச்சிருச்சு. பிராணனே ஈஸ்வரனா வந்து போயிட்டான். பிராணபானனா வந்தான். பிராணேஸ்வரன் வந்துட்டு போயிட்டான்.
உங்க உயிர் அறிவுல இருக்கிறது யாருன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ ஒரு விளக்கை ஏற்றி கண்ணாடி குடுவையில நீங்க மூடிட்டீங்கன்னா, அந்த விளக்கு எரியுமா? கேட்கிறேன். அந்த விளக்கு எரியுமா? எரியாது. ஏன் எரியாது? அதுக்கு என்ன வேணும்? ஆக்ஸிஜன் வேணும். அப்போ உங்க வாயையும் மூக்கையும் நான் மூடிடுறேன். உங்க உயிர் உங்க உடம்புல இருக்குமா? நான் கேட்கிறேன். எவனாவது கடவுள பார்க்கணும்னு ஆசைப்பட்டான் கூட்டிட்டு வாங்க என் முன்னாடி. நல்லா கிளிப் எடுத்துங்க. நல்லா என்ன பண்ணுங்க? இல்ல அந்த ஃபெவிக்விக் எடுத்து வந்துருங்க. உதட்டுல பூசி விட்டு ஒட்டி விட்டுறணும். ஒட்டி விட்டுட்டு மூக்குல என்ன பண்ணிடணும்? நல்லா பிளாஸ்டிக் போடணும். அவன் கத்தணும், கதறணும். அப்ப தெரியும் கடவுள் யாருன்னு அவனுக்கு. அப்ப தெரியும் அவனுக்கு வண்டவாளம், தண்டவாளம் என்னன்னு. யாராவது உங்களுக்கு கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு கேட்டாருன்னா, நீங்க என்ன உடனே இந்த ஆக்ஷன் பண்றாதீங்க. பாவம் உயிர் துடிச்சு போயிடும். சரியா? ஈஸ்வரன் மகேஸ்வரனாக மூச்சா இறங்குறான். அதான் பொன்னூசல். பொன்னூசல்லா ஊசல்லாம் யார் ஆட்டுறது? ஊசல்லாம் வந்து போறாரு சாமி. இத உணராதவன் தான் மூர்க்கன்னு பேரு. முட்டாள்னு பேரு. அவன் தான் அயனும் மாலும்ன்றாங்க. அயனும் மாலுமாய் அடிமுடி தான். இந்த அடிமுடி தெரியாதவன் யார் தெரியுமா? வந்து போறது இறைவன் தான்ற அறிவு இல்லாத முண்டம் தான் அந்த அடிமுடி தெரியாதவன். முண்டம். அவன் உடம்புல தலை இருந்தும் தலை கிடையாது அவன். அப்போ திருமூலர் என்ன சொல்றாரு? ஏமம் இல்லாதவன் நியமத்துக்கு வர முடியாது. நியமம் இல்லாதவன் ஆசனத்துக்கு வர முடியாது. ஆசனத்துக்கு வராதவன் பிராணாயாமத்துக்கு வர முடியாது. பிராணாயாமத்துக்கு வராதவன் பிரத்யாகாரத்துக்கு வர முடியாது. பிராணாயாமன்றது சாமி தான் வந்து போறாருன்னு அறிவு. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அன்னையில இருந்து மதிக்க ஆரம்பிச்சுட்ட. இந்த உடம்பு முதல்ல இழுக்குன்னு நினைச்ச வந்து போறது இறைவன் தெரிஞ்சு போச்சு. நீ பொக்கிஷமா மாறிட்ட. அவ்வளவுதான். நீ சாமியோட பொண்ணு. நீ சாமியோட மகன். அவ்வளவுதான். வந்து போறது பிராணன். பானம் பண்ண ஆரம்பிச்சிட்ட. உனக்கு வித்து தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் ஒரு மூச்சை வீண் பண்ண மாட்டேன். ஆமை மாதிரி உள்ள இழுத்துக்குவேன். ஒரு மூச்சை இழுத்து அழகா உள்ள பம்ப் பண்ணி என்ன பண்ணுவேன்? 21,000 ஐயோ! சாமி வந்து போறாரு, சாமி வந்து போறாரு, சாமி வந்து போறாரு. அப்ப பிராணன எப்படி இழுப்ப? தெய்வீகமா இழுப்ப. எப்படி இழுப்ப? ஒரு விளக்கு போட்டு வச்சுட்டு 6 மணிக்கு உட்கார்ந்து அழகா இழுத்து, இழுத்து, இழுத்து அழகா உள்ள பானம் பண்ணுவேன் சாமிய. அப்ப பிராணன பானம் பண்ணக்கூடியவன் பிராணாயாமம் செய்கிறான். அவ்வளவுதான். முடிஞ்சு போச்சு. இந்த பிராணாயாமத்த கடந்த பிறகு பிரத்யாகாரத்துக்கு வர. பிரத்யாகாரத்துல உங்களுக்கு என்ன கிடைக்குது? பிராணாயாமத்துல மூச்சு தான் இறைவன் தெரிஞ்சு போச்சு. அப்படி மூச்சு இறைவன் தெரிஞ்சாலும் உன் மனசு வெளிய அலையும். ஆமா, அலையும். அது யாரு? கண்ணு தான். மூக்கு ஒடுங்கிடுச்சு. மூக்குல இருந்து வரப்போற நாசின் வழியா போறக்கூடிய பிராணன் கரெக்டா நீ கண்டுபிடிச்சிட்ட. வந்து போறது இறைவன் தெரிஞ்சு போச்சு. எல்லாத்துக்கும் மூலமா இருக்கிறது என்ன தெரிஞ்சு? இந்த உடம்புன்ற மண்ணுல நாராயணன்ற கடல்ல மனச கடந்துட்டீங்க. அதுக்கப்புறம் உயிரா இருக்கிற நெருப்புக்கு எரியணும்னா என்ன வேணும்? காத்து வேணும். அந்த காத்து என்னன்னு தெரிஞ்சு போச்சு. காற்றை பிடிக்கும் கணக்கை நீங்க தெரிஞ்சுக்கினீங்க. அப்ப இதுக்கப்புறம் மூச்சை பத்திரமா வாங்கி விடுவீங்க. புரிஞ்சுக்கிட்டீங்க. கடவுள் தான் வந்து போறாரு. ஆனா உங்க கண்ணு இருக்குது பாருங்க. கண்ணு உங்க கண்ணு இல்ல. நம்ம கண்ணு. நம்ம கண்ணு இருக்குது பாருங்க. கண்ணு எல்லாம் தெரியும் அதுக்கு. தெரிஞ்சும் வெளியே போய் அலையும். வெளியே போயிட்டு அலையும். அப்படி அலையிற கண்ணு தான் திருவடியில எடுத்து போய் நிறுத்தணும். அதான் பிரத்யாகாரம். அதான் ஆகாரம். கண்ணுக்கு ஆகாரம் அங்கதான் இருக்குது. மூக்குக்கு ஆகாரம் அங்கதான் இருக்குது. அவ்வளவுதான். அந்த ஆகாரத்தை பிடிச்சு திருவடியில நிக்கிறீங்க. அப்படி திருவடியில நின்னீங்கன்னா ஆடாம அசையணும்னா அந்த கர்மேந்திரியம் சொல்றீங்கல்ல, கர்மேந்திரியங்கள் வாக்கு, பாணி, பாதம், பாயு, உபஸ்தம், அப்புறம் ஞானேந்திரியன் சொல்றாங்கல்ல. என்ன ஞானேந்திரியங்கள்? மெய், வாய், கண், மூக்கு, செவி. அது வாக்கு, பாணி, பாதம், பாயு, உபஸ்தம். அதுக்கப்புறம் ஊறு, ஒலி, ஓசை, இதுக்கெல்லாம் உள்ள இருக்க சூட்சமங்கள். அது நிறைய தத்துவங்கள், 96 தத்துவங்களுக்கு இதான் பார்க்க போறோம். சரி, இந்த பாட்டை பார்த்துடலாம். நேரம் வந்துருச்சு. திருச்சிற்றம்பலம். அறிவாய் அசத்தென்னும் ஆறாரகன்று செறிவான மாயை சிதைத்தருளாலே. மூன்றாம் தந்திரம் தியானத்துல 19வது பாட்டு. அறிவாய் அசத்தென்னும் ஆறாரகன்று செறிவான மாயை சிதைத்தருளாலே பிரியாத பேரருள்
ஆயிடம் பேற்றி நெறியான அன்பர் நிலையறிந்தாரே. பிரியாத பேரருள் ஆயிடம் பேற்றி நெறியான அன்பர் நிலையறிந்தாரே. பாடலுக்கு உண்டான பொழிப்புரை தர்மயாதனம். யோகத்தை முறைப்படி பயின்ற அடியவரே அறிவில்லாத பொருளாகிய 36 தத்துவங்களையும் கடந்து அறிவுருவாய் நின்று அதனால் வலிய மாயின் மயக்கத்தையும் வென்று இறைவனது திருவருளால் வேறு நில்லாது அவனது தன்மையையே தமது தன்மையாக பெற்று நிற்கின்ற ஞானத்தை நிலை பெற உணர்ந்தோர் ஆவர். மீண்டும் ஒரு முறை பொழிப்புரை. யோகத்தை முறைப்படி பயின்ற அடியவரே அறிவில்லாத பொருளாகிய 36 தத்துவங்களையும் கடந்து 36 தத்துவங்களையும் கடந்து அறிவுருவாய் நின்று அதனால் வலிய மாயையின் மயக்கத்தையும் வென்று, எப்படி வலிய மாயையின் மயக்கத்தையும் வென்று இறைவனது திருவருளால் வேறு நில்லாது திருவடியே அவனது தன்மையே தமது தன்மையாக பெற்று. இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு அழுக்கு மனத்தடியேன்னு சொல்லுவாரு மாணிக்க வாசகர். நானும் கண்ப மாயில இருந்துட்டோம். ஆனா இப்ப சாமியோட தன்மை பிறவாத இரவாத தன்மை வந்த இதுன்னு சொல்றோம் இல்லையா? அதான் இறைவனது திருவருளால் வேறு நில்லாத அவனது தன்மையே தமது தன்மையாக பெற்று நிற்கின்ற ஞானத்தை நிலை பெற உணர்ந்தோர் ஆவர். எப்போ? திருவடியில போய் நின்ன பிறகு. அதுக்கு முன்னாடி விளையாட்டா ஏதோ பார்க்க சொன்ன நினைச்சிட்டீங்க, அப்படிதானே? எவ்வளவு பெரிய இடம் தெரியுமா அது? சாமியே தன்னை தராராம் அவர் குணத்தோட. அதான் சொன்னேன். இந்த உலகத்துல கூட போஸ்டிங் எல்லாம் வேணாம்னு சொன்னேன். என்கிட்ட அன்னைக்கு நிக்கிறவங்களுக்கு நான் சொல்றதுதான், உலகத்துல இருக்கிறதெல்லாம் டூப்ளிகேட் போஸ்ட். அது விட்டுடு, அது வேணாம், நமக்கு தேவையில்லை. சாமியோட திருவடி முக்கியமா அது முக்கியமா? சாமியோட திருவடி முக்கியமா அது முக்கியமா அப்படின்ற கேள்வியோடும் நிலையானது வேணுமா நிலையில்லாதது வேணுமா? நிலையானது வேணுமா நிலையில்லாதது வேணுமா? அப்ப என்ன சொல்றாரு? யோகத்தை முறைப்படினா அந்த ஏமம் நியமம் ஆசனம் இதெல்லாம் படிநிலை. ஏமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம். பிரத்யாகாரத்துல உங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு? ஆகாரம் கிடைச்சிச்சு. ஆகாரம் என்ன ஆகாரம்? பயிற்சி தான் ஆகாரம். மூச்சை பிடிச்சி எடுத்து சாப்பிடுறீங்களா? அதான் ஆகாரம், பிரத்யாகாரம். பிரத்யாகாரத்துக்கு அர்த்தம் என்ன? அப்படியே நிலைச்சு நிக்கிறது, கொண்ட கொள்கையில உறுதியா இருக்குது. அதுக்கப்புறம் பிரத்யாகாரத்துக்கு அப்புறம் என்ன கிடைக்குது? தாரணை கிடைக்குது. தாரணையில என்ன பண்றீங்க? ஒழுகுறீங்க, அங்கேயே புருவ மத்தியில ஒழுகு. இதெல்லாம் பயிற்சி காலங்கள். இயமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை அதெல்லாம் கடந்துட்டோம். அதுக்கப்புறம் தியானத்துக்கு வரும். தியானம்ன்றது ஒரு பொருள் தியானம். எந்த பொருள் தியானிக்க போறீங்க? எது படைத்து எது காத்து எது மறைத்து எது அருளுகிறதோ, எது படைத்து எது காத்து எது துடைத்து எது மறைத்து எது அருளுகிறதோ அந்த மேலான பரம்பொருளின் பரமஹம்சமா நம்ம மாறப்போறோம். அதான் பரமஹம்சம்னு சொல்றோம். அவனுக்கு போய் பரமேஸ்வரன் பேரு. அவனுக்கு பேர் என்னது? பரமேஸ்வரன். அந்த பரமேஸ்வர ஸ்வரூபத்தை நம்ம அடைய போறோம். அவன் சாயிலேயே நம்ம பெற போறோம். அவனாவே நம்ம மாற போறோம். அதான் அப்ப தியானம். அப்ப அவனை பிடிச்சிடணும். நோஞ்சானெல்லாம் போய் பிடிக்கூடாது. நோஞ்சானெல்லாம் பிடிக்கூடாது. எவனால் தர்மத்தை காப்பாற்ற முடியுமோ, எவனால் அதர்மத்தை அழிக்க முடியுமோ, எவன் ஒருவனால் இந்த உலகத்தை ஊழி காலத்தில் போட்டு தள்ளிட்டு எல்லாத்தையும் முடிச்சு திருப்பி படைக்க முடியுமோ அந்த ஒருவனை நம்ம பண்ணிடுறோம். அவனை தான் தியானம் பண்ணணுமே கண்டி திருப்பி செத்து போறவனை போய் தியானம் பண்ணக்கூடாது. அப்ப இந்த பாட்டு என்ன சொல்லுதுன்னா, நெறியான அன்பர் நிலை அறிந்தாரே. எந்த நெறியான அன்பர்? அறிவாய் அசத்து. அசத்துன்னா என்ன? நிலையில்லாதது, உயிர் இல்லாதது. அப்போ 6 தத்துவமும் உயிர் இல்லாத தத்துவங்கள். சித்தாந்தம் படிச்சுட்டேன் அந்த கர்வமே ஆபத்தான கர்வம். சித்தாந்தம் தெரிஞ்சுக்கிறது கர்வமே. அதை விடணும், அந்த தத்துவத்தையும் விடணும். நீங்க கொக்கரி கூடாது. எனக்கு அது தெரியும் இதை படிச்ச 96 தத்துவம் தெரியும்னா மேட்டர் முடிஞ்சு போச்சு. தத்துவத்திலேயே மாட்டிக்கிங்க. அப்ப 6 தத்துவமும் 36 தத்துவமும் வேணான்றாரு. அசத்தா போயிடும். அதெல்லாம் உயிர் இல்லாதது. அதை வச்சு என்ன பண்ண போற? நீ ஓடத்தை கடக்கிற வரைக்கும் அந்த ஓடம் தேவைப்படும். இந்த கரையில நான் அந்த கரையை வந்துட்டேன், அதுக்கப்புறம் ஓடத்தை தூக்கி தலைமையில வந்து என்ன சிரிக்க மாட்டாங்க. ஏப்பா அது எங்க இருக்கணும் அதை விட்டு வந்திருப்பா, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு.
இந்த மாயா சமுத்திரத்தை கடக்கிற வரைக்கும் அந்த ஓடம் தேவைப்பட்டது. அதுக்கப்புறம் ஓடம் இறங்கிட்டீங்க. ஓடத்தை விட்டு இறங்கிட்டீங்க. அதுக்கப்புறம் கரைக்கு வந்துட்டீங்க. கரைக்கு வந்துட்ட பிறகு, ஐயோ! இந்த ஓடம் என்ன தூக்கின்னு வந்து சொல்லிட்டு அந்த ஓடத்த நீங்க தலை மேல தூக்கின்னு வீட்டுக்கு வர முடியுமா? சிரிக்க மாட்டாங்க யாருன்னா? சிரிக்க மாட்டாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த கரையில இருந்து அந்த கரைய கடக்குறீங்க. அதுக்கு ஓடம் தேவைப்பட்டது. நன்றி தான். நன்றி இருக்கலாம். நன்றி விசுவாசம் இருக்கலாம். தப்பு இல்ல. அதுக்குன்னு ஓடத்த நான் புடிங்க நான் தலை மேல தூக்கின்னு போறேன். என்ன அங்க இருந்து இங்க தூக்கின்னு வந்த ஓடமே நன்றி. அங்க இருந்து என்ன அங்க தூக்கின்னு வந்த ஓடமே நன்றின்னு சொல்ல முடியுமா? ஆக தத்துவங்கள் வேணும். நீங்க உயிரறிவுல பெற்று இந்த இந்த மாயா சமுத்திரத்தை கடக்கிறதுக்கு உங்களுக்கு சித்தாந்தம் வேணும். ஆனா அந்த ஓடத்தையே புடிச்சுன்னு அழக்கூடாது. அந்த ஓடத்தையே புடிச்சுன்னு அழுவக்கூடாது. அது எப்படின்னா அந்த ஓடத்த கொட்டின்னு அழுவுறதுதான். நான் விடமாட்டேன், நான் விடமாட்டேன். டேய் அப்பா அதுக்கப்புறம் இருக்குப்பா, நீ வாப்பா. நீ மேல பயணிக்க வேண்டியிருக்கு சாமி. அந்த கரைய விட்டு வா. வந்துட்டு அந்த கரைக்கு இந்த ரைட்டு. சித்தாந்தம் படிச்சுட்ட இல்லன்னு சொல்லல. உனக்கு சித்தாந்த ரத்தனம் எல்லாம் ரைட்டு. வாங்கிட்ட. பெரிய பெரிய பட்டம் வாங்கிட்ட. இல்லன்னு சொல்லல. விட்டுருப்பா அது. அவ்வளவுதான் 96 தத்துவம் வேஸ்ட்டுப்பா. முடிஞ்சு போச்சுப்பா. அசத்துப்பா அது. அதையும் கடந்துருப்பா. அதையும் கடந்துரு. அறிவாய் அசத்தென்னும் ஆறார் அகன்று செறிவான மாயை சிதைத்தருளாலே. அதுக்கப்புறம் மயக்கத்தையும் கடக்கணும். சுத்தமாய், அசுத்தமாய் இதெல்லாம் கடந்து இறைவனது திருவருளால் வேறு நில்லாது அவனுடைய திருவடியே நோக்கமா குருமதுல நிற்கும் போது சாமி நமக்கு அவன் அவனா அவன் அவன் தானாக அவனாவே நம்மளை மாத்தி விட்டுறாருன்றத அந்த பாட்டு சொல்லுது. அங்க நிற்கின்ற அன்பர்களுக்கு நெறியான அன்பர் நிலை அறிந்தாரே நல்ல நிலையை அடைவார்கள் அப்படின்றது இந்த பாட்டு. அப்போ இன்னைக்கு நம்ம என்ன சிந்திச்சோம்னா, ஒழுக்கம் இல்லாதவங்க சாமி கிட்ட வர முடியாது. அன்பு இல்லாதவங்க சாமி தொடுறதுக்கு தகுதி இல்லாதவங்க. பஞ்சமா பாதகம் செய்யறவன் லிங்கத்தை தொடுறதுக்கு பிரயோஜனம் இல்லாதவன். புரியுதா? அப்போ அப்போ இயமம்ன்றது இத்தனை ஒழுக்கங்களும் கடைபிடிச்சு நம்ம ஒரு சுத்தமாக்கி நம்மள இதெல்லாம் எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் நீக்கிட்டோம். அதான் காலையில கூட சொன்னேன் நான். தெரியாத்தனமா நக்கி நக்கி குடிச்சோம் தண்ணி நம்ம. வாய்க்கால்ல போற தண்ணி என்ன பண்ணோம்? கீழ எல்லாரும் குடிக்கிற மாதிரி நம்மளும் குடிச்சோம். ஒரு நாள் கையின்னு ஒண்ணு இருக்குது. கையில மொண்டு குடிக்கலான்றது அறிவு. அதுக்கப்புறம் கையில குடிக்கிற ஒரு பாத்திரம் இருக்குது. பாத்திரத்துல மொண்டு குடிக்கலான்றது அறிவு. பச்சையை சாப்பிட்ட கறி என்ன பண்ணா? சுட்டு சாப்பிட்டான். அது அறிவு. ஒரு பொருளை முதுகுல தூக்கிட்டு போனா அது இப்படி இல்ல உருட்டு கட்டை வச்சு தூக்கிட்டு போலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணா சக்கரத்தை கண்டுபிடிச்சான். அது அறிவு. இப்படித்தான் மனுஷனுடைய நாகரிகங்கள். அப்போ நாடோடியா தெரிஞ்ச ஒரு இடத்துல விவசாயம் பண்ணா அது அறிவு. அப்படி கண்டுபிடிச்சான் தென்னாடு சிவபெருமானை கண்டுபிடிச்ச இடம் தான் தென்னாட்டுடைய சிவனை போட்டு என்னாட்டம் அப்படி கண்டுபிடிச்சான். அதான் கோயிலை கண்டுபிடிச்சான். அது அறிவு. அறிவின் உச்சபட்சம் தான் சிவபெருமானுடைய கோயில். அந்த கோயில் எதுனா நம்முடைய உடம்பு தான். அதான் ஊன் உடம்பு ஆலயம் திருமூலர் சொல்றாருல்ல. இப்ப நம்ம பார்த்தல புரிஞ்சுச்சா? அறிவாய் அசத்தென்னும் ஆறார் அகன்று செறிவான மாயை செறித்தருளாலே பிரியாத பேரருளாயிடும் பெற்றி நெறியான அன்பர் நிலை அறிந்தாரே என்று சொல்லி இந்த பாட்டுக்கு பொருள் வந்து யோகத்தை முறைப்படி யார் ஒருத்தர் பயில்றாங்களோ அவனுக்கு அறிவில்லாத பொருள்லாம் நீங்கிடும். அல்லதெல்லாம் நீங்கி நல்லதெல்லாம் கூடும். அவங்க தான் அவனாவே மாறுவாங்க. சிவபெருமானுடைய அம்சமாவே மாறுவாங்க. சிக்கனை பிடித்தேன் எங்கெழுந்து அருளுவது என்ற மாதிரி மயக்கத்தையும் என்ன மயக்கம்? வலிய வரக்கூடிய மாயை 6 கோடி மாயா சக்தியும் அது ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா திருவடியை பிடிச்சிட்டீங்கல்ல. அது ஒண்ணும் பண்ணாது. இறைவனுடைய திருவருளால நீங்க அவனாவே மாறுவீங்க. நல்ல நிலையில இருப்பீங்கன்றது தான் திருமந்திரம் நமக்கு சொன்ன பாட்டு. இந்த பாட்டோட இந்த பொருளோட நம்ம நிறைவு செஞ்சுக்குவோம். இதுகாரும் பொறுமையாக இந்த 1 மணி நேரம் செய்யமுடித்த அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை சொல்லி நிறைவு செய்வோம். வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலே கண்ணின் நல்லதுரும் கடுமல வளநகர் பெண்ணின் நல்லாலோடும் பெருந்தகை இருந்ததே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குடலால் அபிராமி கடைக்கண்களை ஆறிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க உக்குடம் வாழ்க செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க ஆனிதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வான்மிகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்கமன் பொன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கல் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும்
சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலை சிந்தித்து வருகிறோம். பாராயண முறையில் அல்லாமல் சிந்தித்தல் முறையிலே சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்தனை அடியார் பெருமக்களுடைய பொன்னா திருவடிகளை மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று மாலை 6 மணிக்கு நிட்டைக்கூடல், அதாவது திருவடி பணிதல் நிகழ்ச்சி இருக்கிறது. அதுக்கப்புறம் 8 மணிக்கு சிறப்பு நிகழ்ச்சி இருக்கிறது. அதுக்கப்புறம் 9:50க்கு சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும்படி எல்லா நிகழ்ச்சியிலும் அடியார் பெருமக்கள் கலந்து கொள்ளும்படி பணிவன்போடு கூறி நிகழ்ச்சி நிறைவு செய்வோம். நற்றுணையாவது நமச்சிவாய்வு. நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். பங்கெடுத்த அத்தனை உள்ளவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.